அத்தியாயம் 13. விவேக் உதவி போலீஸ் கமிஷனரை ஏறிட்டான். என்ன மிஸ்டர் பிரகாஷம், நான் சொன்னது சரிதானே? ஆமா, கரெக்ட் சார். ஆனால் என்ன ஆனால்? ஒரு பெண்ணை மிரட்டி தற்கொலை கடிதம் எழுத வைக்க முடியுமா? ஏன் முடியாது? மான அவமானத்துக்கும் அடி உதைக்கும் ஒரு பெண் சுலபத்தில் பயப்படுவா. தங்கம் கொலை செய்யப்பட ஒரு காரணமும் இல்லையே. இருக்கு. இன்ஸ்பெக்டர் கண்ணன் இறந்து போனதுக்கும் தங்கம் கொலையுண்டதுக்கும் பின்னாடி ஒரு காரணம் பலமா இருக்கு. கண்ணனுக்கு வைத்தியம் செய்த டாக்டர் யார்? டாக்டர் கஜபதி. ஆஸ்பத்திரியில் இப்ப இருக்காரா? இருக்கார். அவரை நான் பார்க்கணும். உதவி போலீஸ் கமிஷனர் சிரமமாய் எச்சில் விழுங்கிக் கொண்டே என் கூட வாங்க சார் என்றார். மருத்துவர் கஜபதி பெயருக்கேற்ற மாதிரி தொப்பையோடு ஒரு சதை கோலமாய் நாற்காலியில் சிக்கியிருந்தார். விவேக் உள்ளே நுழைந்ததும் உள்ளே இருந்த நர்ஸ் வெளியேறினார். கஜபதிக்கு எதிரே உட்கார்ந்திருந்த விவேக் கேட்டான், டாக்டர், இன்ஸ்பெக்டர் கண்ணன் எப்படி இருந்தார்? திடீரென்று ஏற்பட்ட மூச்சு திணறல் தான் காரணம். கண்ணன் உடல்நிலை அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக 2 நாட்களுக்கு முன் வெளியிட்ட மருத்துவ அறிக்கை சொல்கிறதே. கஜபதி தன் ஆட்காட்டி விரலால் தலையை சுரண்டிக்கொண்டே நாற்காலியில் நெளிந்தார். அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகத்தான் நினைத்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாய் கண்ணனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணமடைந்து விட்டார். நாங்களே இதை எதிர்பார்க்கவில்லை. கண்ணனின் மரணத்தில் உங்களுக்கு சந்தேகம் வரவில்லையா? வரவில்லை. ஏன்? தீ விபத்தில் உடம்பு வெந்தவர்கள் எதிர்பாராத விதத்தில் மரணமடைவது இயற்கை. கண்ணனும் அது மாதிரி இறந்திருக்கலாம். கண்ணனுக்கு அருகில் இருந்து அவரை கவனித்துக் கொண்டது நர்ஸ் தங்கம் தானே? ஆமாம், தங்கம் பக்கத்தில் இருந்தபோது கண்ணனுக்கு ஏற்படாத மூச்சு திணறல் அவள் சலைன் பாட்டிலை எடுத்து வருவதற்காக ஸ்டோர் ரூமுக்கு போனபோது ஏற்பட்டிருக்கிறது. டாக்டர் கஜபதி எரிச்சலானார். இப்போது நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? கண்ணன் இயற்கையாய் சாகவில்லை, பின்ன அவருக்கு மூச்சு திணறல் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? பிராணவாயு சிலிண்டர் ரப்பர் குழாயை யாராவது அழுத்தி தடை உண்டாக்கி கண்ணனுக்கு மூச்சு திணறலை உண்டாக்கியிருக்கலாம் என்று யாரை சொல்கிறீர்கள்? அந்த சமயத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்த யாராவது ஒருத்தர். காவலுக்கு போலீசார் இருந்தார்களே, அவர்களையும் நான் நம்பவில்லை. கஜபதி புன்னகைத்தார். நீங்கள் ஒரு குற்றப்பிரிவு அதிகாரி. உங்களால் இப்படித்தான் கற்பனை செய்ய முடியும். இது கற்பனை இல்லை டாக்டர், நடந்த உண்மை. சரி, உங்கள் வார்த்தைப்படியே வைத்துக்கொள்வோம். கண்ணனுக்கு பிராணவாயு ரப்பர் குழாயை அழுத்தி மூச்சு திணறலை உண்டாக்கி கொலை செய்தது யார் என்று கண்டுபிடிக்க முடியுமா? தடயம் இருக்கிறது. தடயமா? எஸ், அது சாதாரண தடயம் இல்லை. கொலையாளி யார் என்பதை துல்லியமாக அடையாளம் காட்டப் போகிற தடயம். என்ன தடயம்? பிராணவாயு செல்லும் ரப்பர் குழாயை யார் பிடித்து அழுத்தி தடையை ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் உபயோகப்படுத்தியிருப்பார்கள் இல்லையா? ஆமாம், அந்த கட்டை விரல் படிந்த ரப்பர் குழாய் இப்போது என் கைவசம். விவேக்கிற்கு அருகில் நடுக்கமாய் உட்கார்ந்திருந்த உதவி போலீஸ் கமிஷனர் உச்சபட்ச அதிர்ச்சிக்கு போனார். டாக்டர் கேட்டார், அந்த பிராணவாயு ரப்பர் குழாய் உங்களிடம் எப்படி வந்தது என்று கேட்கிறீர்களா? தங்கத்துக்கு வேண்டிய ஒருவர் தடவியல் துறையில் இருக்கிறார். அவர் பெயர் டேவிட் மனோகர். கண்ணனின் மரணத்தில் தங்கத்திற்கு சந்தேகம் வந்ததும் யாருக்கும் தெரியாமல் அந்த ரப்பர் குழாயை கலற்றி கொண்டு போய் ரப்பர் குழாயில் படிந்திருக்கும் கைரேகைகளை பதிவு செய்யும்படி சொல்லிவிட்டு விடுதிக்கு திரும்பாமல் வேறு எங்கேயோ போயிருக்கிறாள். தங்கத்தின் மரண செய்தியை செய்தித்தாளில் பார்த்த டேவிட் மனோகர் என்னிடம் வந்தார். தங்கத்தின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாய் சொல்லி ரப்பர் குழாய் விவகாரத்தையும் சொன்னார். அதில் இருக்கும் கைரேகைகளை பதிவு செய்வதற்காக அவரை நேராய் ஆய்வகத்திற்கு அனுப்பிவிட்டு நான் இப்படியே ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். இந்நேரம் டேவிட் மனோகர் அந்த கைரேகைகளை பதிவு செய்திருக்கலாம். அவர் பதிவு செய்த கைரேகைகளோடு ஆஸ்பத்திரியில் கண்ணன் இறக்கும்போது இருந்த ஒவ்வொருவரின் கைரேகைகளை ஒப்பிட்டு பார்த்து குற்றவாளியை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறோம். உதவி போலீஸ் கமிஷனருக்கு உட்கார்ந்திருந்த நாற்காலி முட்களாய் மாறியது. நெளிந்தார். விவேக் டாக்டரிடம் கேட்டான், இந்த டெலிஃபோனை நான் உபயோகிக்கலாமா? தாராளமாய். விவேக் ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயல் பட்டனை தட்டி தடவியல் துறையை தொடர்பு கொண்டான். ஹலோ, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். ஆமா, அங்கே டேவிட் மனோகர் இருக்காரா? இருக்கார். அவரோடு பேசணுமே. நீங்கள் குற்றப்பிரிவு விவேக், ஒரு நிமிடம் இருங்கள். சொன்ன அடுத்த சில வினாடிகளிலேயே டேவிட் மனோகர் பேசினார். சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி
பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களாவே ஃபோன் பண்ணிட்டீங்க. பிராணவாயு ரப்பர் குழாயில் இருந்த கைரேகைகளை பதிவு பண்ணிட்டீங்களா? சார் என்ன மிஸ்டர் டேவிட் குரலை இழுக்கிறீங்க? அந்த ரப்பர் குழாயில் எந்த கைரேகை தடயமும் கிடைக்கல சார். அடடா, நல்லா பார்த்தீங்களா? ரப்பர் குழாயோட ஒவ்வொரு அங்குலத்தையும் ரேகை கண்டுபிடிக்கிற பவுடரை தூவி அலசி பார்த்துட்டேன் சார். ஒரு சின்ன கைரேகை பதிவு கூட கிடைக்கல. ஆச்சரியமா இருக்கே. அந்த ரப்பர் குழாயை பத்திரமா தானே வச்சிருந்தீங்க? ஆமா சார், என்னோட பீரோவில் வச்சு பூட்டி இருந்தேன். யாரும் தொட வாய்ப்பே இல்லை. ஒருவேளை தங்கம் கொண்டு வந்தது தப்பான ரப்பர் குழாயா இருக்கலாம். டேவிட் மனோகர் மறுமுனையில் பேச பேச விவேக்கின் உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமாய் வடிந்து கொண்டிருந்தது. அமைச்சர் பார்த்திபராஜன் கெக்கலிட்டு சிரித்தார். எதிரே உதவி போலீஸ் கமிஷனர் பிரகாசம், சாரதி உட்கார்ந்திருந்தார்கள். இப்படி ஒரு சிக்கல் எந்த சந்தர்ப்பத்திலாவது வரும்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனால்தான் இன்ஸ்பெக்டர் கண்ணன் இறந்த செய்தி கிடைச்சதுமே நம்ம துரையை அனுப்பி அந்த பிராணவாயு ரப்பர் குழாயை எந்த கைரேகை பதிவும் கிடைக்காதபடி துடைச்சு சுத்தம் பண்ணிட்டு வர சொன்னேன். உதவி போலீஸ் கமிஷனர் பெருமூச்சு விட்டார். நல்ல காரியம் பண்ணீங்க சார். அந்த கைரேகையை மட்டும் அழிக்க ஏற்பாடு பண்ணாம இருந்திருந்தால் காவலுக்கு இருந்த போலீஸ் மாட்டியிருப்பாங்க. அவங்களும் அடி உதைக்கு பயந்து என்ன கை காட்டி இருப்பாங்க. ஏசி சார், ஒரு தப்பான காரியத்தை பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட யோசிக்கணும். நான் கள்ளச்சாராயம் காய்ச்சிற அந்த நாட்களிலும் சரி, மந்திரியா இருக்கிற இந்த நாளிலும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் துல்லியமா பண்ணித்தான் எனக்கு பழக்கம். சாரதி குறுக்கிட்டான். அப்பா, முதலமைச்சர் நீலமேகத்தை தீர்த்து கற்ற திட்டத்தை நாம ரொம்பவும் ஜாக்கிரதையா செயல்படுத்தணும். ஏன்னா குற்றப்பிரிவு ஆபீசர் விவேக் இந்த தங்கம் கண்ணன் விவகாரங்களை அவ்வளவு சுலபத்துல விடமாட்டான். தீவிரமா கிளற தொடங்குவான். இதுவரைக்கும் நம்ம முயற்சியால எல்லா உண்மைகளையும் இருட்டுல தள்ளிட்டோம். அந்த உண்மைகள் என்னைக்குமே இருட்டுல இருக்கணும்னா நாம அதிகப்படியான எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். உதவி கமிஷனர் தலையாட்டினார். உங்கள் மகன் சாரதி சொல்றது 100% உண்மை. விவேக் சாதாரணப்பட்ட போலீஸ் ஆபீசர் இல்லை. எந்த கேஸையுமே அக்கு வேறு ஆணி வேறாக அலசி குற்றவாளிகளை நெருங்கி விடுகிற சாமர்த்தியம் உண்டு. பார்த்திபராஜன் புன்னகைத்தார். அது எனக்கும் தெரியும். இந்த கேஸில் விவேக் சந்திக்க போறது தோல்வியைத்தான். நாம போற்றுக்க திட்டப்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலமைச்சர் நீலமேகம் வெடிகுண்டுக்கு பலியாக போறார். அதற்கடுத்த முதல் வாரத்தில் நான் முதலமைச்சராக பதவியேற்க போகிறேன். இந்த இரண்டும் நடக்கப் போவது உறுதி. அதே வினாடிகளில் விவேக் தன் வீட்டின் முன்னறையில் உட்கார்ந்து இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத்திடம் சொல்லிக் கொண்டிருந்தான். கோகுல்நாத், கடந்த 2-3 நாட்களில் சில சம்பவங்கள் துண்டு துண்டா நடந்திருக்கு. ஆளும் கட்சி தொண்டன் கல்யாணராமனை எவனோ 2 பேர் துரத்திட்டு வந்து சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லேயே கத்தியால குத்தி கொன்னிருக்காங்க. அது சம்பந்தமா போலீஸ் எதிர்க்கட்சி பேச்சாளர் சேதுவையும் அவரோட நண்பரையும் கைது பண்ணி லாக்கப்ல வச்சிருக்காங்க. கல்யாணராமனை துரத்திட்டு வந்தது சேதுவும் அவரோட நண்பரும் தான்னு பொன்னம்மா என்கிற பெண் சாட்சியம் கொடுத்திருக்கா. இதுக்கு நடுவுல எதிர்க்கட்சிக்காரங்க கும்பலா வந்து இன்ஸ்பெக்டர் கண்ணனை தாக்கி பெட்ரோலை ஊத்தி தீ வச்சிருக்காங்க. தீக்காயங்களோடு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் அபாய கட்டத்தை தாண்டிய பிறகும் இறந்திருக்கார். அவரை கவனிச்சிட்டு இருந்த நர்ஸ் தங்கம் தற்கொலை போர்வையில் கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த கொலைகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு விபரீதமான விஷயம் இருக்கு. கோகுல்நாத் கேட்டார். விபரீதமான விஷயம்னா ஒன்னும் பிடிபடல. யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். அத்தியாயம் 14. ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரவு 11 மணி. கோட்டை வளாகம் கமிஷனரின் மேற்பார்வையில் புதுப்பொலிவு பெற்றுக் கொண்டிருந்தது. முதலமைச்சர் கொடியேற்றும் இடத்தை சுற்றிலும் இருந்த கட்டிடங்கள் பெயின் பூச்சை வாங்கிக் கொண்டிருந்தன. கொடிமரக் கயிறுகள் சரிபார்க்கும் பணியில் 2 பேர் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருக்க, பிரகாசமான மின்சார விளக்குகளின் வெளிச்சத்தில் புல்தரைகள் சீர்பட்டன. ரோஜா தொட்டிகள் வெள்ளை சிமெண்ட் பூச்சுக்கு உட்பட்டன. மிஸ்டர் பிரகாசம் சீர்படுத்தும் பணிகளை பார்வையிட்டு கொண்டிருந்த உதவி கமிஷனர் பிரகாசம் கமிஷனரின் குரலை கேட்டு வேக வேகமாய் வந்தார். சார், எனக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு ராத்திரி எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை. பட்டியல் பண்ணி இருக்கிற எல்லா காரியங்களையும் முடிச்சாகணும். ஓகே சார். நாளைக்கு காலையில் நான் வந்து பார்க்கும்போது எந்த வேலையும் மிச்சம் இருக்கக்கூடாது. இருக்காது சார். வேலை செய்கிற ஆட்களுக்கு
சிற்றுண்டி ஏற்பாடு பண்ணுங்க. சரி சார், நாளைக்கு பார்க்கலாம். கமிஷனர் தலைக்கு தொப்பியை பொருத்தி கொண்டு சற்று தொலைவில் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி போக, இந்த நேரத்தை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு புகைவிட்டவர் கமிஷனரின் ஜீப் வெளியே போய் மறைந்ததும் மெல்ல நடந்து கோட்டை வளாகத்தின் இடது பக்கம் மண்டியிருந்த இருட்டை நோக்கி போனார். குற்றுச்செடிகள் மண்டி கிடந்த அந்த இடத்துக்கு வந்ததும் நின்றார். சுற்றும் முற்றும் ஒரு தடவை பார்த்து கொண்டு மெல்ல குரல் கொடுத்தார். துரை, மணி. அடுத்த வினாடி குற்றுச்செடிகளின் பின்னாலிருந்து துரையும் மணியும் தோளில் மாட்டிய கான்வாஸ் பைகளோடு வெளிப்பட்டார்கள். சார், பிரகாசம் கிசுகிசுத்தார். கமிஷனர் வீட்டுக்கு போயிட்டார். 10:30 மணிக்கே போக வேண்டியவர் 1/2 மணி நேரம் லேட்டா போயிருக்கார். கோட்டையின் வாசல் கேட்டுக்கு பக்கத்தில் இப்ப யாரும் இல்லை. இங்கே காவலுக்கு இருந்த 2 கான்ஸ்டபிளும் கொடிமரத்துக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 1/4 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள கோட்டை வாசலுக்கு போய் வாசல் விளக்கு தூண்ல வெடிகுண்டை பொருத்திட்டு வந்துடணும். உயர் அதிகாரிகள் பார்வையிட இங்கே வரலாம். துரை இருட்டில் சிரித்தான். வெடிகுண்டை பொருத்துறதுக்கு எதுக்கு 1/4 மணி நேரம்? 5 நிமிடம் போதும். அந்த 5 நிமிடத்துக்கு அந்த பக்கமா யாரும் வராதபடி பார்த்துக்கிட்டா அது போதும். வெடிகுண்டை சரியா பொருத்தணும். ரிமோட் கண்ட்ரோல் பட்டனை தொட்ட அடுத்த கணமே வெடிக்கணும். வெடிகுண்டு சரியா பொருத்தப்படாம வெடிக்காம இருந்துட்டா போட்ட திட்டம் பாழாயிடும். அப்புறம் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் என்னைக்குமே கிடைக்காது. மணியின் பல்வரிசை இருட்டில் தெரிந்தது. நீங்க கவலையே படாதீங்க சார், காரியத்தை நாங்க கச்சிதமா பண்ணி முடிப்போம். நாளை கழிச்சு மறுநாள் காலை 7 மணிக்கு கோட்டைக்கு கொடியேற்ற வருகிற முதலமைச்சர் வாசல் விளக்கு தூணை கடக்கும் போது இப்ப நாங்க பொருத்த போகிற வெடிகுண்டு நிச்சயம் வெடிக்கும். காலையில் சூரியன் உதிக்கிறது எப்படி நிச்சயமோ அது மாதிரிதான் வெடிகுண்டு வெடிக்க போறதும். சரி, முன்னாடி கேட்டுக்கு போங்க. நான் அந்த பக்கமா யாரும் வராதபடிக்கு பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனைன்னா விசில் கொடுப்பேன். உடனே நீங்க 2 பேரும் அந்த இடத்தை விட்டு ஓடிடணும். தலையாட்டி விட்டு இருவரும் முகப்பு வாசலை நோக்கி இருட்டில் நடந்தார்கள். சில நிமிட நடைக்கு பின் விளக்கு தூண்களோடு நுழைவு வாயில் வந்தது. உருண்டை விளக்குகள் அழுக்கு மஞ்சள் நிறத்தில் எரிந்து கொண்டிருக்க வலது பக்க தூணை நெருங்கினார்கள். விளக்கின் சதுரமான அடிப்பீடம் ஆணிகளால் முறுக்கப்பட்டிருக்க அதை மணி திருகாணி வைத்து மளமளவென்று திருகி கலற்றத் தொடங்கினான். ஆணிகள் சிரமப்படுத்தாமல் கலன்று கொள்ள அவற்றை இடது கையில் பத்திரப்படுத்தி கொண்டு பிளாஸ்டிக்கால் ஆன அடிபீடத்தை மெல்ல தூக்கினான். கை நுழையும் அளவுக்கு ஒரு துவாரம் கிடைத்தது. துரை, சீக்கிரமா எடுத்து மாட்டு. துரை கோடி முட்டை அளவில் இருந்த அந்த வெடிகுண்டை துணிப்பையில் இருந்து எடுத்தான். அதன் உடம்பில் மயிர் இலைகளாய் நீட்டிக்கொண்டிருந்த வயர்களை துரித கதியில் பிணைத்தான். 3 நிமிட வேலை. வெடிகுண்டு விளக்கு தூணுக்குள் கச்சிதமாய் திணிக்கப்பட்டது. அடிபீடம் அதன் மேல் பொருத்தப்பட மணி ஆணிகளை முறுக்கினான். சீக்கிரம். ஆணிகள் வேக வேகமாய் முறுக்கப்பட்டன. ஏதும் வித்தியாசம் தெரியலையே. இல்ல, கிளம்பலாமா? இருட்டில் நடந்து காம்பவுண்ட் சுவரை தாண்டி ரோட்டில் குதித்தார்கள். ஒரு 100 மீட்டர் தூரம் நடந்ததும் அந்த பெரிய ஆலமரம் வந்தது. மரத்துக்கு பின்னால் பைக் காத்திருக்க அதை நெருங்கி உதைத்து ஸ்டார்ட் செய்து கடற்கரை ரோட்டில் பறந்தார்கள். மறுநாள் காலை 10 மணி. தூய வெள்ளை கதர் சட்டையிலும் கதர் வேட்டியிலும் இருந்த முதலமைச்சர் நீலமேகம் தனக்கு முன்னால் நின்றிருந்த எம்எல்ஏவை பார்த்து இறைந்து கொண்டிருந்தார். உனக்கு என்னையா குறைச்சல்? நீயும் உன்னோட குடும்பமும் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்க அப்பாவும் தாத்தாவும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. உனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தா விவசாயம் பண்ணு, இல்ல ஏதாவது வியாபாரம் பண்ணு. அதை விட்டுட்டு கரும்பு காட்டுக்குள்ள கள்ளச்சாராயம் காய்ச்சிரியே, இது என்ன நியாயம்? அது தலைவரே, இதோ பார், நீ எந்த பொய்யையும் சொல்லி என்னை சமாதானப்படுத்த முடியாது. உன் கள்ளச்சாராய கோஷ்டி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்தாச்சு. ஏயா, உனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கிய மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? மக்களை கெடுக்காமலாவது இருக்கலாம் இல்லையா? நீ காய்ச்சிற கள்ளச்சாராயத்துக்கு எத்தனை பேர் பலியாயிருக்காங்க தெரியுமா? தலைவரே, என் மச்சனை ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாம திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கரும்பு தோட்டத்துல வெள்ளம் காய்ச்சற வேலையை பார்த்துக்க சொன்னேன். அவன் என்னடான்னா சாராயத்தை காய்ச்சிட்டான். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தலைவரே. உன்னை பத்தி எனக்கு தெரியும். கட்சியில இருக்கிறதுனா மரியாதையா ஒழுங்காயிரு. மறுபடியும் காய்ச்சிற மாதிரி எனக்கு தகவல் வந்தது, உன்னை கைது பண்ணி உள்ள தள்ள வேண்டியிருக்கும்.
கதவு தட்டப்பட்டது. முதலமைச்சர் குரல் கொடுத்தார். உள்ளே வாங்க. முதல்வரின் செயலாளர் உள்ளே வந்தார். என்ன ஐயா, தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து வந்திருக்காங்க. நீங்கள் வாசிக்க போற சுதந்திர தின செய்தியை இதே அறையில் வச்சு படமாக்கிக்கலாம்னு சொல்றாங்க. வச்சிட்டா போச்சு, அவங்கள வர சொல்லுங்க. செயலாளர் தலையாட்டி விட்டு வெளியே போக நீலமேகம் எம்எல்ஏவை ஏறிட்டார். உன் பேரு என்னவோ மாசிலாமணி, ஆனா நீ பண்ற காரியங்கள் எல்லாமே சுத்தமா இல்லையே. எம்எல்ஏ பதவிங்கிறது மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அவங்களுக்கு நல்ல பாதையை காற்றதை விட்டுட்டு கள்ளச்சாராய போதையை காட்டினா என்ன அர்த்தம்? நாளைக்கு சுதந்திர தினம், நல்ல நாள். நாளையிலிருந்து நீ ஒழுங்கா இருக்கணும், இல்ல கட்சியிலிருந்து உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன். சரி தலைவரே, இதோ பார், உனக்கு பின்னாடி 30-40 எம்எல்ஏ இருக்கிறது எனக்கு தெரியும். அவங்கள வச்சுக்கிட்டு ஏதாவது கோஷ்டி பூசலை உண்டாக்குன நான் மந்திரி சபையை கலைச்சிடுவேன். இந்த பதவியெல்லாம் எனக்கு பெருசில்லை. இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. போய் ஒழுக்கமாயிரு. எம்எல்ஏ முகம் கருத்து போய் அறையிலிருந்து வெளியேறினார். குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகம். விவேக் தனது அறையில் சுழல் நாற்காலியில் சாய்ந்தபடி எதிரே நின்றிருந்த கான்ஸ்டபிள் பலராமனையும் ஜேக்கப்பையும் ஏறிட்டான். இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஆஸ்பத்திரியில் இறந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்தது நீங்க 2 பேர் தானே? ஆமா சார். அன்னைக்கு என்ன நடந்தது? உதவி போலீஸ் கமிஷனர் பிரகாசம் விவேக் விசாரணை செய்தால் எப்படி பேச வேண்டும் என்பதை ஏற்கனவே பலராமனுக்கும் ஜேக்கப்புக்கும் சொல்லிக் கொடுத்திருந்ததால் தடுமாற்றம் இல்லாமல் பேசினார்கள். பலராமன் வியர்க்காமல் குளராமல் பேசினான். சார், அன்னைக்கு நாங்க டியூட்டியில் இருக்கும்போது நர்ஸ் தங்கம் ரொம்பவும் படபடப்பா இருந்தா. நான் அவளை கவனிச்சு பார்த்துட்டு ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவள், இன்ஸ்பெக்டர் கண்ணனை யாராவது கொன்னுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நான் லேசா கண்ணை இறந்துட்டாலும் நீங்க தூங்காம இருந்து பார்த்துக்கணும்னு சொன்னா. அதுக்கு நான் பதற்றப்படாம டியூட்டியை பாருங்க சிஸ்டர், எங்களை மீறி யாரும் உள்ள வர முடியாதுன்னு சொன்னேன். அப்படியும் அவளுக்கு மனசு சமாதானமாகல. பதற்றமாகவே சில சமயங்கள்ல தனக்குத்தானே பேசிக்கிட்டா. விவேக் கேட்டான், என்ன பேசிக்கிட்டா? வாய் விட்டு பலமா பேசல சார், தனக்குத்தானா முனகிக்கிட்டா. அவள் நடத்தையை பார்த்தபோது ஏதோ பைத்திய மாதிரி தெரிஞ்சது. சரி, கண்ணனோட மரணம் எப்படி நிகழ்ந்தது? ராத்திரி 12:45 மணி இருக்கும். தங்கம் சலைன் பாட்டில் எடுத்துட்டு வரத்துக்காக ஸ்டோர் ரூம் போனாங்க. அவங்க போன அடுத்த நிமிடமே உள்ளே இருந்து கண்ணன் விக்கல் எடுக்கிற சத்தம் கேட்டது. நானும் ஜேக்கப்பும் ஓடி போய் பார்த்தோம். கண்ணன் மூச்சு திணறிக்கிட்டு இருந்தார். நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணினேன். டாக்டர் வரத்துக்குள்ள அவர் இறந்துட்டார். விவேக் சுழல் நாற்காலியில் இருந்து எழுந்தான். பலராமன் தங்கம் இருந்த வரைக்கும் ஒழுங்கா சுவாசிச்சிட்டு இருந்த கண்ணன் அவள் ஸ்டோர் ரூமுக்கு சலைன் பாட்டில் எடுக்க போன போது சுவாசிக்க ஏன் திணறணும்? என்னோட சந்தேகத்தை சொல்லட்டுமா சார்? சொல்லு. அவன் அந்த சந்தேகத்தை சொல்ல விவேக் திடுக்கிட்டான். அத்தியாயம் 15. கான்ஸ்டபிள் பலராமன் பொய்க்கு அழகாய் உண்மை முலாம் பூசி விவேக்கை பவ்யமாய் ஏறிட்டபடி சொன்னான். சார், இன்ஸ்பெக்டர் கண்ணனை கொலை பண்ணினது நர்ஸ் தங்கமாய்த்தான் இருக்கணும். கண்ணன் உயிர் பிழைக்க வந்தால் பெட்ரோல் ஊற்றி எரிச்ச எதிர்க்கட்சி ஆட்களை அவர் அடையாளம் காட்டி கொடுத்துடுவாருங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவர்கள் வீசிய பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்கம் இந்த கொலையை பண்ணி இருக்கா. விவேக் கேட்டான், என்ன ஆதாரம்? தங்கத்தோட நடவடிக்கைகள் தான் இதுக்கு ஆதாரம். இன்ஸ்பெக்டர் கண்ணன் இருந்த அறைக்கு காவலுக்கு போனதிலிருந்து அவள் படபடப்பா இருந்தாள். எங்களை அடிக்கடி ஓரப்பார்வை பார்த்தாள். சலைன் பாட்டில் எடுத்துட்டு வர ஸ்டோர் ரூமுக்கு கிளம்புறதுக்கு முந்தி பிராணவாயு சிலிண்டர் கிட்ட 10 நிமிடமாவது நின்றுட்டு இருந்தாள். அந்த நேரத்துல தான் அவள் பிராணவாயு குழாயில ஏதாவது சில்மிசம் பண்ணி இருக்கணும். அவளே பிராணவாயு குழாயை அழுத்தி காற்றை தடை பண்ணி இருக்கலாம்னு சொல்றியா? ஆமா சார். சரி, அப்படி பண்ணினவள் எதுக்காக பிராணவாயு குழாயை யாருக்கும் தெரியாம ரகசியமாய் தடவியல் பிரிவில் வேலை செய்கிற மனோகர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதுல ரேகை ஏதாவது இருந்தால் பதிவு பண்ணி வைங்கன்னு சொல்லணும்? தன் மேல போலீஸ் சந்தேகப்படாம இருக்கிறதுக்காக அப்படி ஒரு நாடகத்தை தங்கம் நடத்தியிருக்கா சார். ரப்பர் குழாயை அவளே சுத்தமா தொடச்சிட்டு டேவிட் மனோகர் கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்கா. நாளைக்கு ஒருவேளை போலீஸ் தன்மேல் சந்தேகப்பட்டா கூட டேவிட் மனோகரை துணைக்கு கூப்பிட்டுக்கலாம்ங்கிறது தான்
தங்கத்தோட எண்ணம். சரி, தங்கம் ஏன் கொலை செய்யப்படணும்? இது எதிர்க்கட்சிகளோட வேலை சார். என்னைக்காவது ஒரு நாள் தங்கம் போலீஸில் பிடிபட நேர்ந்தால் உண்மையை சொல்லி விடுவாளோங்கிற பயம்தான். இன்ஸ்பெக்டர் கண்ணனோட மூச்சை நிறுத்தினது நர்ஸ் தங்கம் தாங்கிறது உங்க 2 பேரோட முடிவு இல்லையா? ஆமா சார். விவேக் சில வினாடிகள் வரை மௌனம் காத்துவிட்டு எழுந்தான். நீங்க போகலாம். அவர்கள் வெளியேறியதும் உள் இணைப்பு தொலைபேசியின் ஒளிவாங்கியை எடுத்து காதுக்கு கொடுத்து ஒரு பொத்தானை தட்டினான். மறுமுனையில் கோகுல்நாத் பேசினார். என்ன விவேக், கான்ஸ்டபிள்களை விசாரிச்சதில் ஏதாவது பலனுண்டா? குழப்பிட்டு போயிட்டாங்க. எதிர்க்கட்சி ஆட்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கமே இன்ஸ்பெக்டர் கண்ணனை கொலை பண்ணி இருக்கலாம்ங்கிறது அவங்க எண்ணம். நம்ப முடியுதா? ஓரளவுக்கு. அது சரி, பொன்னம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? விசாரணை அறையில் உட்கார்த்தி வச்சிருக்கேன். உங்க அறைக்கு கூட்டிக்கிட்டு வரட்டுமா? சரி. விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு நீர் நிரம்பிய கண்ணாடி டம்ளாரை உதட்டுக்கு கொடுத்தான். கைக்குட்டையால் வாயை உச்சிக்கொண்டு கேஸை பற்றிய யோசனையோடு நடையாய் அறையை 4-5 தடவை அளந்து முடித்திருந்த போது கோகுல்நாத் பொன்னம்மாவோடு உள்ளே நுழைந்தார். பொன்னம்மா சற்று அலங்காரமாய் இருந்தாள். அமைச்சர் பார்த்திபராஜனின் பணம் அவளை சந்தோஷமாய் வைத்திருந்தது. பற்களில் பீடா அரைப்பட்டு கொண்டிருக்க உதடுகள் கொவ்வை பழங்களாய் சிவந்திருந்தன. சேலையின் முந்தானை சரியாய் போர்த்தப்படாமல் மார்புகளின் நடுவில் இருந்தது. வணக்கம் சார் என்றாள். விவேக் அவளை அருவருப்பாய் பார்த்தான். முதல்ல சேலையை ஒழுங்கா போடு. பொன்னம்மா வெற்றிலை சிவப்பு பற்களை காட்டினாள். ஒழுங்காத்தான் போட்டிருக்கேன் சார். கோகுல்நாத் கையில் இருந்த லாட்டியை காட்டினார். இந்த சாகசமெல்லாம் வேண்டாம், மாராப்ப சரியா போட்டு மூடு. அலட்சியமாய் மூடிக்கொண்டாள். விவேக் கேட்டான், இந்த தொழிலில் எத்தனை வருஷமா இருக்க? அது ஆச்சு சார், 5 வருஷம். ஜெயிலுக்கு போயிருக்கியா? 4-5 தடவை. சரி, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? என்னைக்கு ராத்திரி சார்? கல்யாணராமன்கிற ஆளை யாரோ 2 பேர் துரத்திட்டு வந்து உன் வீட்டில் பூந்தாங்கன்னு போலீஸ்ல சொல்லிருக்கியே, அந்த ராத்திரி. பொன்னம்மா போலியாய் சலித்து கொண்டாள். அதை எத்தனை வாட்டி சார் சொல்றது? பரவாயில்ல, இன்னொரு வாட்டி சொல்லு. அவள் வெற்றிலை சாற்றை விழுங்கிவிட்டு சொன்னாள். சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி ஒரு கிராக்கி கோசரம் வீட்டுக்குள்ளார தூங்காம காத்திட்டு இருந்தேன். அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கிராக்கி தான் வந்திருக்கோன்னு நினைச்சு கதவை திறந்தா ஒருத்தர் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு. என்னை கொல்றதுக்காக 2 பேர் துரத்திட்டு வராங்க. என்னை காப்பாத்து, வேணுங்கிற பணம் தரேன்னு கெஞ்சினான். பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. உள்ளார போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னேன். அவன் போய் ஒளிஞ்சுக்கிட்ட கொஞ்ச நேரத்துல மோட்டார் பைக் சத்தம் கேட்டுச்சு. 2 பேர் வந்து கதவை தட்டி மிரட்டுனாங்க. ஓடி வந்த ஆள் எங்கேன்னு கேட்டாங்க. அவங்க கோபத்தை பார்த்து பயந்து போய் பின்பக்க ரூம்ல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க அவனை காட்டி கொடுத்தேன். ஆனா அவன் அவங்க கைக்கு சிக்காம சுவரேறி குதிச்சு தப்பிச்சிட்டான். அவங்களும் விடாம துரத்திட்டு போனாங்க. மறுநாள் காத்தால தான் விவரம் தெரிஞ்சுது, அவனை குத்தி கொன்னுட்டாங்கன்னு. துரத்திட்டு வந்த ஆட்கள் மறுபடியும் உன்னை தாக்கி கொலை பண்ண வந்தாங்களா? ஆமா சார். நல்ல வேளையா இன்ஸ்பெக்டர் கண்ணன் வந்து காப்பாத்தினார். அந்த நல்ல மனுஷனையும் பாவிங்க எரிச்சிட்டாங்க. துரத்திட்டு வந்த 2 ஆட்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்த சேதுவும் தேவேந்திரனும் தானா? ஆமா. அதெப்படி அவங்க பேர் தெரியும்? போலீஸ் சொன்ன பின்னாடிதான் பேர் தெரியும். நான் அடையாளம் மட்டும் சொன்னேன். நீ போலீஸ் லாக்கப்ல இருந்தப்ப தானே கண்ணனை தாக்கி பெட்ரோல் ஊத்தி எரிச்சாங்க. ஆமா சார். வந்தது யார்? எதிர்க்கட்சிக்காரங்க தான். சேதுவை விடுதலை பண்ணணும்னு கோஷம் போட்டாங்க. சேதுவும் தேவேந்திரனும் கல்யாணராமனை நாங்க துரத்திட்டு வரலை, கொலை செய்யலைன்னு சொல்றாங்களே, பச்சை பொய். பாவம், அந்த ஆளை விரட்டி விரட்டி கொன்னுருக்காங்க. இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையான தகவல்கள் தானே? சொன்னதெல்லாம் சத்தியம். நான் வயிற்று பொழப்புக்காக தொழில் பண்றவதான். ஆனா பொய் சொல்ல மாட்டேன். அந்த முண்டக்கண்ணி அம்மன் மேல சத்தியம். சரி, நீ போ. பொன்னம்மா இடுப்பு சேலை பக்கத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு பீடாவை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு மாராப்பை மறுபடியும் நடுவே எடுத்து போட்டுக்கொண்டு நடந்தாள். விவேக் கோகுல்நாத்தை ஏறிட்டான். இந்த கேஸ் ரொம்பவும் குழப்பமா இருக்கு கோகுல்நாத். கல்யாணராமன், இன்ஸ்பெக்டர் கண்ணன், நர்ஸ் தங்கம் இவங்க எந்த காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெரியல. சேதுவையும் தேவேந்திரனையும் விசாரிச்ச போது நாங்க கல்யாணராமனை பார்த்தது கூட இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா கல்யாணராமனை கொன்னது யார்? எதுக்காக அந்த கொலை? கண்ணனும் தங்கமும் வெவ்வேறு காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டாங்களா, இல்லை ஒரே காரணத்திற்காகவா? விவேக் நெற்றியை பிடித்து கொண்டு உட்கார்ந்தான்.
கேஸ் சூன்யமாய் தெரிந்தது. மறுநாள் ஆகஸ்ட் 15 விடியற்காலை 3:45 மணி. அமைச்சர் பார்த்திபராஜனும் சாரதியும் காரில் புறப்பட்டார்கள். கோட்டை வளாகத்தை நோக்கி கார் ஓடிக்கொண்டிருக்க பார்த்திபராஜன் கேட்டார், சாரதி, ரிமோட் கண்ட்ரோலை எங்க வச்சிருக்க? கோட்டோட உள்பக்க பாக்கெட்டுக்குள்ள. பத்திரம். கவலையே படாதீங்கப்பா. கொடியேற்ற கோட்டை வளாகத்துக்கு போனதும் உடனே உன்னை தனிமைப்படுத்திக்காத. மற்ற அமைச்சர்களோடும் அதிகாரிகளோடும் இயல்பாய் பேசிக்கிட்டு. முதலமைச்சர் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டதாய் தகவல் வரும். அந்த தகவல் வந்ததுமே யாருக்கும் சந்தேகம் வராதபடி கோட்டையோட 2வது மாடிக்கு போயிடு. மறைவா நின்னுக்க. பார்வை மட்டும் காம்பவுண்ட் முகப்பு கேட்டு மேலேயே இருக்கணும். முதலமைச்சரோட காருக்கு முன்னாடி 4-5 பைலட் கார் வரும். போக விட்டுடு. போலீஸ் வேன் வரும். விட்டுடு. முதலமைச்சர் கார் கேட்டை கடக்கும் போது துல்லியமா பட்டனை தட்டணும். சாரதி புன்னகைத்தான். ஐயோ அப்பா, இதையே எத்தனை வாட்டி தான் சொல்லுவீங்க? சாரதி, இந்த திட்டத்தை நாம இன்னைக்கு செயல்படுத்தியே ஆகணும். இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் நீலமேகம் செத்தால்தான் நான் முதலமைச்சரா வர முடியும். இது எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. கவலைப்படாதீங்கப்பா. அடுத்த சுதந்திர தினத்தன்னைக்கு அதே கோட்டையில் நீங்க முதலமைச்சரா இருந்து கொடியேற்றலாம். கார் கோட்டையை நோக்கி விரைந்தது. அத்தியாயம் 16. விவேக் அந்த விடியற் காலையில் பைக்கை உதைத்து கொண்டிருந்த போது நேரம் 5:50. சென்னை மக்கள் இந்திய சுதந்திர நாளை உணர்ச்சி பூர்வமாய் கொண்டாட தொடங்கிவிட்டதன் அறிகுறியாய் பக்கத்து தெரு ஒளிபெருக்கி பாண்டியனின் ராஜ்யத்தில் உய்யலாலா என்று அலறியது. ரூபலா வாசல் கதவருகே வந்து நின்றாள். கோட்டையில் முதலமைச்சர் கொடியேற்றி உரையாற்றி முடிக்க எவ்வளவு நேரமாகும்? எப்படியும் விழா முடிய 2 மணி நேரம் ஆயிடும். 8 மணிக்கு வீட்டுக்கு திரும்பிடுவீங்களா? கண்டிப்பா என்று சொல்லி சிரித்த விவேக் கேட்டான். ஆமா, இன்னைக்கு என்ன ஏதோ புதுசா கேட்குற மாதிரி கேட்குற? வருஷம் முதலமைச்சர் கொடியேற்றும் போது உயர் போலீஸ் அதிகாரிகளும் புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயமான விதியாச்சே. ஐயையோ, கொடியேற்ற விழாவுக்கு உங்களை போக வேண்டாம்னு சொல்லலையே. போயிட்டு சீக்கிரம் வந்துட்டா இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு லீவ் தானே? ஆமா, குழந்தை பரத்தையும் கூட்டிக்கிட்டு மாமல்லபுரம் வரைக்கும் போயிட்டு வரலாமேன் தான். இதுதானே உன் ஆசை ஜக்கம்மா? நிச்சயமா போயிட்டு வரலாம். நம் கண்மணி பரத்தும் நீயும் குளித்து உடை மாற்றி சாப்பிட்டு தயாரா இருங்க. இந்த இரும்பு குதிரையோடு சரியா 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவேன். புறப்பட்டு விடலாம். இப்போது நான் சென்று வரட்டுமா கண்ணே? ஆகட்டும் நாதா. உயிர் பிடித்து கொண்ட பைக்கில் ஏறி புறப்பட்டான் விவேக். சென்னையில் கிழக்கு திசை துளி துளியாய் சிவந்து கொண்டிருந்தது. முதலமைச்சரின் பங்களா வாசலில் 2 போலீஸ் வேன்களும் பைலட் மோட்டார்களும் காத்திருக்க, உள்ளே முதலமைச்சர் நீலமேகம் கதர்வேட்டி சட்டைக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அருகே அவருடைய அந்தரங்க செயலாளர் கையில் ஒரு டைரியை பிரித்து வைத்துக்கொண்டு அன்றைய தினம் அவர் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். சரியா 6:45 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்க சார். 7 மணிக்கு கொடியேற்ற விழா. கோட்டையில் 1 மணி நேரம் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உதவும் கரங்கள் அனாதை விடுதிக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இனிப்பு தரீங்க. 9 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி 1 மணி நேரம் ஓய்வு. அதுக்கப்புறம் காந்தியடிகள் நினைவு மண்டபத்தில் பிரார்த்தனை கூட்டம். கவர்னரும் கலந்து கொள்கிறார் என்று உச்கொட்டினார் நீலமேகம். எத்தனை வருஷத்துக்குத்தான் இப்படி போலியாவே சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்க போறோமோ தெரியல. கொடியேற்றுறது, காந்தி சிலைக்கு மாலை போடுறது, குழந்தைகளுக்கு இனிப்பு தரது, பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்துக்கிட்டு பஜனை பாடுறது, சே அடுத்து போச்சு. நாட்டில் நடக்கிற சங்கதிகளை பார்த்தால் வயிறு எரியுது. பொறுப்பில்லாத மக்கள் ஒரு பக்கம், நாட்டையே சுரன்ற அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், சாதி வெறி, மதவெறி, லஞ்சம், ஊழல், பதவிக்காக சண்டை, காவல் நிலையத்தில் கற்பழிப்பு, வெள்ளைக்காரன் கிட்ட போராடி சுதந்திரம் வாங்கினோம், வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டு நம் நாட்டை நாமே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கோம். கொடியை ஏத்தவே எனக்கு வெக்கமாயிருக்கு. தொலைபேசி அழைத்தது. அந்தரங்க செயலாளர் ரிசீவரை எடுத்தார். அலோ, முதலமைச்சர் வீடு தானே? ஆமாம், கோட்டையிலிருந்து தலைமை பாதுகாப்பு அதிகாரி பேசுகிறேன். முதலமைச்சர் கொடியேற்ற விழாவில் கலந்து கொள்ள வீட்டை விட்டு புறப்படும் நேரத்தில் எந்த மாறுதலும் இல்லையே? இல்லை, சரியாய் 6:45க்கு வீட்டை விட்டு புறப்படுவார். 6:55க்கு கோட்டைக்குள் நுழைவார். ஒரு 10 நிமிட நேரத்துக்கு மட்டும் சாலை போக்குவரத்தை கட்டுப்படுத்தினால் போதும் இல்லையா? போதும். இங்கே கொடியேற்ற விழா ஏற்பாடுகள் நல்ல முறையில் செய்யப்பட்டு
தயார் நிலையில் உள்ளன. மற்ற அமைச்சர்கள் வந்துவிட்டார்களா? அநேகமாய் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வந்துவிட்டார்கள். முதலமைச்சர் வீட்டிலிருந்து புறப்பட்டதும் உடனடியாய் தொலைபேசி மூலம் எங்களுக்கு தொடர்பு கொடுங்கள். நிச்சயமாய் ரிசீவரை வைத்தார் செயலாளர். நீலமேகம் கேட்டார், டெலிபோன்ல யாரு? பாதுகாப்பு அதிகாரி. கொடியேற்று விழா ஏற்பாடுகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறதாய் சொல்கிறார். கொள்ளை கூட்டம் வந்தாச்சாமா? கொள்ளை கூட்டமா? நம்ம எம்எல்ஏக்களை சொன்னேன். சிரித்த முதலமைச்சர் டீஃபாயின் மேல் இருந்த காப்பி கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டார். எவனையும் ஒன்னும் சொல்ல முடியல. அவனவன் இஷ்டத்துக்கு மந்திரிகளை கூட்டு சேர்த்துக்கிட்டு விளையாடுறானுங்க. கட்சி பிரமுகர் ஒருவர் கதவருகே நின்று எட்டி பார்த்தார். நீலமேகம் கையசைத்து கூப்பிட்டார், வாயா பட்டுலிங்கம். அந்த ஆள் கும்பிடு போட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். வணக்கம் தலைவரே. என்னையா இன்னைக்கு தெளிவா இருக்கிறீரு? ராத்திரி தண்ணி போடலையா? இப்பெல்லாம் தண்ணி போடுறது இல்லைங்க தலைவரே. அட நிசமாத்தான் தலைவரே. சரி, என்ன விஷயம்? சுதந்திர தினமும் அதுவுமா இவ்வளவு காலையில வந்திருக்க? அது வந்துங்க தலைவரே, நம்ம தொகுதியில் உங்க பேரால பேரவை ஒன்றை தொடங்கி 2 வருஷமா நடத்திட்டு வரேன். ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்னைக்கும் பேரவை சார்பில் கொடியேற்றி ஏழை தாய்மார்களுக்கு சேலை தரது வழக்கம். இந்த வருடம் உங்க கையால தரணும். சாயந்தரம் 5 மணிக்கு மேல ஒரு 1/4 மணி நேரம் நம்ம தொகுதிக்கு வந்துட்டு போனா போதும். காப்பி கோப்பையை கீழே வைத்தார் நீலமேகம். இதோ பார், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு வாரிய தலைவர் பதவி இந்த ஜென்மத்துல கிடையாது. போயிட்டு வா. ஏழை தாய்மார்களுக்கு சேலை கொடுக்கிற ஸ்டென்ட் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். வந்து தலைவரே, வேற எதையும் பேசாதே. வந்ததுக்கு காப்பி சாப்பிட்டுட்டு கிளம்பு. கட்சி தொடங்கிய புதிதில் கட்சிக்காக கொஞ்சம் பாடுபட்டிருக்க, அதுக்காகத்தான் இந்த மரியாதை. செயலாளர் நீலமேகத்திடம் குனிந்தார். சார், கமிஷனர் வெளியே வந்து காத்துக்கிட்டு இருக்கார். உங்க கூட பேசணுமாம். வர சொல்லுங்க. கமிஷனர் உள்ளே வந்து சல்யூட் செய்தார். நீலமேகம் காப்பி சாப்பிட்ட வாயை மேல் துண்டால் ஒற்றிக்கொண்டே ஏறிட்டார். என்ன கமிஷனர் சார், உங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி பேசணும். பேசுங்க. கோட்டைக்கு நீங்க கொடியேற்ற போகும்போது உங்க கூட கார்ல யார் யார் வராங்கன்னு தெரிஞ்சா பரவாயில்லை சார். கார்ல நானும் என்னோட செயலாளர் மட்டும்தான். புறப்படுற நேரத்துல மாறுதல் எதுவும் இல்லை. டான்னு 6:45 மணிக்கு இங்கிருந்து கிளம்பிடுறோம். 7 மணிக்கு கொடி பறக்கணும். சரி சார். கோட்டை வளாகம் பூராவும் சுதந்திர தின மகிழ்ச்சியில் இருந்தது. 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தப்படும் இடத்தில் தன் பைக்கை நிறுத்திவிட்டு முக்கிய அதிகாரிகள் இருந்த பகுதிக்கு போனான் விவேக். அமைச்சர் பார்த்திபராஜன் தனக்கு பக்கத்தில் இருக்கும் மகன் சாரதியிடம் சாய்ந்தார். குற்றப்பிரிவு விவேக், பார்த்தேன், ஜாக்கிரதை. அவன் பார்வை உன்மேல் படாதபடி பார்த்துக்கணும். நீங்க ஏன்பா இப்படி பயப்படுறீங்க? இது பயமில்லை சாரதி, ஒரு முன் ஜாக்கிரதை. அந்த விவேக் சாதாரண ஆள் இல்லை. எதையுமே ஒரு தடவை பார்த்தால் போதும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிற ரகம் அவன். அப்பா, அந்த விளக்கு தூணுக்குள்ள வெடிகுண்டு இருக்கிறதும் அதை வெடிக்க வைக்கிறதுக்கான ரிமோட் கண்ட்ரோலர் என்கிட்ட இருக்கிறதும் அந்த விவேக்குக்கு தெரிய போறதில்லை. நீலமேகம் சிதறி சின்ன பின்னமானதும் அதையெல்லாம் ஒன்று சேர்த்து போஸ்ட்மார்டம் பண்றதுக்காக பிணவரைக்கு அனுப்பத்தான் விவேக் வந்திருக்கான். சரி சரி, வாய அரைக்காத. உன் கடிகாரத்துல மணி எத்தனை? 6:15. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. நான் எந்திரிச்சு கோட்டை 2வது மாடி பக்கம் போயிடட்டுமா? இப்பவே போறியா? ஆமா. சரி, கிளம்பு. ஒரு விஷயம் மனசுல இருக்கட்டும். நீ 2வது மாடிக்கு போறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாது. சாரதி எழுந்தான். திட்டு திட்டாய் நின்றிருந்த கும்பலுக்கு மத்தியில் ஊடுருவி மெல்ல நகர்ந்தான். கொடியேற்ற கம்பத்துக்கு இடதுபுறமாய் நின்றிருந்த இசைக்குழு உச்ச துணியில் முழங்கிக் கொண்டிருந்தது. நேரம் சரியாய் 6:45. முதலமைச்சர் நீலமேகம் தன்னுடைய பங்களாவிலிருந்து வெளிப்பட்டு வாசலில் நின்றிருந்த அரசாங்க காருக்கு வந்தார். காரின் முன்பகுதியில் தேசிய கொடி பறந்தது. ஓட்டுநர் காரின் கதவை திறந்துவிட உள்ளே போனார். செயலாளர் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்ததும் ஓட்டுநர் கதவை சாத்திவிட்டு தன் இருக்கைக்கு வந்து காரை நகர்த்தினார். கார் பங்களாவை கடந்தது. அத்தியாயம் 17. காலை நேர சென்னை போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்க முதலமைச்சர் நீலமேகத்தின் கார் முன்னாலும் பின்னாலும் போலீஸ் பாதுகாப்போடு கோட்டையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. கட்டிடங்களுக்கு பின்னால் கிழக்கு திசை ரத்தமாய் சிவந்திருந்தது. மக்கள் சாலையோரங்களில் ஆங்காங்கே திட்டு திட்டாய் நின்று மகிழ்ச்சி கூச்சலிட்டு
கைகளை அசைக்க நீலமேகமும் கார் ஜன்னலுக்கு வெளியே கையை நீட்டி அசைத்தார். செயலாளர் புன்னகையோடு நீலமேகத்தை ஏறிட்டார். சார், இவ்வளவு காலை நேரத்துல கூட உங்களை பார்க்கறதுக்காக மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறத நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கு. நீலமேகம் சிரித்தார். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆட்சியில் இருக்கிற நாம மக்களுக்கு நல்லது பண்ணினா இந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்கும். நமக்கு நாமே நல்லது பண்ணிட்டா காலி ரோடுகளை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் மக்கள் உங்களைத்தான் முதலமைச்சராக உட்கார வைப்பாங்க. மக்கள் என்ன அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பணம் காசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை வசதிகள். அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டா போதும். தேர்தலை பயமில்லாமல் சந்திக்கலாம். ஒலிபெருக்கி பாட்டு சத்தத்தோடும் மூவர்ண கொடி தோரணங்களோடும் அந்த குப்பம் எதிர்பட்டது. கை குழந்தைகளோடு பெண்களும் ஆண்களும் சாலையோரத்தில் திரண்டிருந்தார்கள். நீலமேகம் செயலாளரை ஏறிட்டார். குப்பத்துல கூட சுதந்திரத்தை இவ்வளவு உற்சாகமா கொண்டாடுறாங்களே, இந்த வருடம்தான் இப்படி கொண்டாடுறாங்க சார். டிரைவர் ஐயா, காரை அப்படி ஓரமா நிறுத்து. செயலாளர் பதறினார். காரை நிறுத்துறதா? எதுக்கு சார்? சொல்றத செய்யுங்க. கார் குப்பத்துக்கு பக்கத்தில் ரோட்டோரமாய் ஒதுங்கி நின்றது. பின்னால் வந்த போலீஸ் ஜீப்பும் கீரிச்சிட்டு நின்றது. நீலமேகம் கதவை திறந்து கொண்டு இறங்க காவல்துறையின் உயர் அதிகாரி ஒருவர் பூட் சத்தம் ஒலிக்க ஓட்டமும் நடையுமாய் வந்தார். சார், இங்கே எதுக்காக? மேற்கொண்டு பேச முயன்றவரை கையமர்த்தி கொண்டே குப்பத்தை நோக்கி போக மக்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். முதலமைச்சர் வாழ்க! ஏழைகளின் கண்கண்ட தெய்வம் முதல்வர் வாழ்க! நீலமேகம் எல்லோரையும் பார்த்து கும்பிட்டார். ஒரு பெண்ணின் இடுப்பில் இருந்த குழந்தையை பார்த்து அதன் கன்னத்தை தட்டிவிட்டு நிமிர்ந்தார். என்ன சுதந்திரம் கொண்டாடுறீங்களா? ஆமாங்க ஐயா. இத்தனை வருடம் கொண்டாடாம இந்த வருடம் மாத்திரம் கொண்டாடுறீங்களே, ஏன்? பெரியவர் ஒருவர் முன்னால் வந்து குரல் தழுதழுக்க சொன்னார். ஐயா, மவராச நீங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடிதான் எங்க குப்பத்துக்காக பல வருடமா கேட்டுட்டு இருந்த வசதிகள் எல்லாம் கிடைச்சது. நாங்க எல்லாரும் இன்னைக்கு நிறைஞ்ச மனசோட இருக்கோம். அதான் சுதந்திர நாளை சந்தோஷமா கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணி நாங்களே குடும்பத்துக்கு 10 ரூபாய் போட்டு முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். கொடி ஏத்திட்டீங்களா? இல்லைங்க, இனிமேதான். இந்த வழியா கோட்டைக்கு போகும்போது உங்களை பார்த்துட்டு அப்புறமா கொடியேத்தலாம்னு எல்லாரும் பிரியப்பட்டாங்க. கொடிக்கம்பம் எங்கே இருக்கு? தண்ணி டேங்க் பக்கத்துல. வாங்க கொடியேத்தலாம். நகர முயன்ற நீலமேகத்தின் காதுகளில் செயலாளர் அவசரமாய் கிசுகிசுத்தார். சார், நீங்க கோட்டையில தான் கொடியேத்தணும். ஒரு குப்பத்துக்கு வந்து இப்படி கொடியேத்துறது அரசாங்க விதிகளின்படி தப்பு. தப்பா? நீலமேகம் சிரித்தார். அரசாங்கம் லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி கொண்டாடுற சுதந்திர தினத்துக்கும் இந்த ஏழை மக்கள் தன் சொந்த பணத்தை போட்டு கொண்டாடுற சுதந்திர தினத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்னாடி சொன்னது பொய், இது உண்மை. முதல்ல இங்கே கொடியேத்திட்டு அப்புறமா கோட்டைக்கு போய் கொடியேத்தலாம். குப்பத்து மக்கள் ஆரவாரம் செய்து கைகளை தட்டினார்கள். கோட்டை வளாகம் பரபரப்பாய் இருந்தது. காவல்துறை அதிகாரிகள் முகப்பு வாசலில் காத்திருந்தார்கள். முதலமைச்சர் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். எல்லா ஏற்பாடுகளும் சரியா இருக்கிறதா? இருக்கிறது. விஐபி நாற்காலி வரிசைகள் நிரம்பிவிட்டதா? நிரம்பிவிட்டது. இனி எவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம். உதவி போலீஸ் கமிஷனர் பிரகாஷம் தனியாய் உட்கார்ந்திருந்த அமைச்சர் பார்த்திபராஜனை நெருங்கினார். காதருகே குனிந்து கிசுகிசுத்தார். சாரதி 2வது மாடியில் தயார் நிலையில் இருக்கிறார். விவேக்கின் நடவடிக்கை எப்படி இருக்கு? நாம் பயப்படுகிற மாதிரி இல்லை. எதற்கும் விவேக் மேல் ஒரு கண் இருக்கட்டும். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். முதலமைச்சர் எந்த நேரத்திலும் வந்துவிடலாம். துண்டு துண்டாய் சிதறி சாவதற்கு. அவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி புன்னகைத்துவிட்டு நகர்ந்தார் உதவி போலீஸ் கமிஷனர். குப்பத்தில் கொடியேற்றிவிட்டு காருக்கு திரும்பினார் நீலமேகம். அவருடைய முதுகுக்கு பின்னால் வாழ்த்து கோஷங்கள். எங்க தங்க முதல்வர் வாழ்க! ஏழைகளின் காவல் தெய்வம் வாழ்க! எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுவிட்டு காருக்குள் ஏறிக்கொண்டதும் கார் புறப்பட்டது. செயலாளர் வியர்த்து போயிருந்தார். சார், நீங்க இப்படி பண்ணியது அரசியல் விதிகளுக்கு எதிரானது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சுதந்திர தினத்தன்னைக்கு கோட்டையை தவிர வேறு எங்கேயும் கொடியேற்றக்கூடாது. இந்த விவகாரம் மத்திய அரசுக்கு தெரிஞ்சா தெரியட்டுமே, என்ன பண்ணிடுவாங்க? நான் கொடியேற்றி வச்சதும் அந்த குப்பத்து மக்கள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதுக்கு முன்னாடி அரசாங்க விதியாவது
புடலங்காயாவது. அவனவன் பதவியில உட்கார்ந்துட்டு தேச சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி கோடிக்கணக்கான ரூபாயை ஸ்விஸ் பேங்க்ல போட்டுக்கிட்டு இருக்கானே, அதுதான் அரசாங்க விதிகளுக்கு எதிரானது. ரிசர்வ் வங்கி கவர்னரை கூட்டு சேர்த்துக்கிட்டு 4-5 மந்திரிகளே நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்து 3000 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சாங்களே, அது அரசாங்க விதிகளுக்கு எதிரானது. இருந்தாலும் அட பேசாம வாங்க, எவன் எந்த கேள்வியை கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன். கார் கோட்டைக்கு போகும் பாதையில் திரும்பியது. சாரதி கோட்டை வளாகத்தின் 2வது மாடியின் தளத்தில் ஒரு தூணுக்கு பின்னால் காத்திருந்தான். கையில் இருந்த கடிகாரம் 6:55 என்று நேரத்தை காட்டியது. தளத்தில் யாருமில்லை. தூணுக்கு பின்னால் இருந்த ஜன்னல் வழியாக கடல் பரப்பு தெரிய சூரியன் தக்காளி நிறத்தில் மெல்ல மெல்ல எழுந்து கொண்டிருந்தான். சாரதி தன் மார்பு பகுதியில் மறைத்து வைத்திருந்த தீப்பெட்டி சைஸ் ரிமோட் கண்ட்ரோலரை தொட்டு பார்த்து கொண்டான். இதய துடிப்பு தாறுமாறா இருந்தது. மைக்கில் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது கேட்டது. முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடற்கரை சாலையில் கார் வந்து கொண்டிருப்பதாக தகவல். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். முதலமைச்சர் காரிலிருந்து இறங்கும் போது தயவு செய்து அவரை சூழ்ந்து கொள்ளாதீர்கள். புகைப்படம் எடுப்பது வேண்டாம். கொடியேற்று விழா வைபவம் முடிந்ததும் முதலமைச்சரை நீங்கள் சந்திக்கலாம், கேள்விகள் கேட்கலாம், புகைப்படம் எடுக்கலாம். சாரதி தூணின் மறைவிலிருந்து தலையை மட்டும் நீட்டி கீழே எட்டி பார்த்தான். பிரமுகர்களின் இருக்கைகள் நிரம்பியிருந்தன. விவேக் முதல் வரிசையில் உட்கார்ந்து பக்கத்தில் இருந்த அதிகாரி ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தான். கொஞ்சம் தள்ளி பேண்ட் வாத்தியம் மூர்க்கமாய் முழங்கிக் கொண்டிருந்தது. சாரதி கை கடிகாரத்தை பார்த்தான். 6:56. கார் ஏன் இன்னும் வரவில்லை? 6:55 மணிக்கு அவர் கோட்டை வளாகத்துக்குள் இருக்க வேண்டுமே. தன் அப்பா பார்த்திபராஜனிடமிருந்து ஏதாவது சைகை கிடைக்குமா என்று தெரிந்து கொள்வதற்காக அமைச்சர்கள் இருந்த பகுதியை பார்வையால் கழுவினான். பார்த்திபராஜன் எந்தவிதமான பதற்றத்தையும் காட்டிக்கொள்ளாமல் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு புன்னகையோடு உட்கார்ந்திருந்தார். உதவி போலீஸ் கமிஷனர் பிரகாசம் மட்டும் பதற்றமாய் காணப்பட்டு கர்ச்சீஃபால் முகத்து வியர்வையை ஒற்றிக் கொண்டிருந்தார். சாரதியின் பார்வை மறுபடியும் கை கடிகாரத்துக்கு போயிற்று. நேரம் 6:57. பேண்ட் வாத்தியம் முழங்கிக் கொண்டிருக்க தொலைவில் அந்த சத்தம் கேட்டது. பைலட்களின் சைரன் சத்தம் அது. ரோயிங் ரோயிங் ரோயிங். சாரதி தன் மார்பு பகுதிக்குள் கையை நுழைத்து அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டான். வெடிகுண்டை வெடிக்க வைப்பதற்கான பொத்தானின் மேல் பெருவிரலை வைத்து அதை அழுத்துகிற வினாடிக்காக காத்திருந்தான். பைலட்டுகளின் சைரன் சத்தம் இப்போது தெளிவாய் கேட்கத் தொடங்கியது. கோட்டை வளாகம் பரபரப்படைந்தது.